வணக்கம், நான் உங்கள் ஈரோடன் கேமர். ஹாய் கேஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. அதனால் இன்றைக்கி ஒரு கேம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விளையாட போகிறோம். என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிபி எமுலேட்டர் யூஸ் பண்ணி மெடாபாட்ஸ் மெட்டாபி வெர்ஷன் அப்படிங்கிற ஒரு கேமை தான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப அண்டர் ரேட்டடான கேம். நம்ம எப்பவுமே வழக்கமாக அண்டர் ரேட்டட் கேம்ஸ் வந்து ட்ரை பண்ணுவோம். அந்த வகையில் இது ஒரு பெஸ்ட் கேம்னே சொல்லலாம். எனக்கு பர்சனலாக ஃபேவரட்டாக இருந்த கேம்னு சொல்லலாம். வளவலன்னு பேசாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கேம் குழப்பலாம். ஓகே கைஸ், நம்ம கேம்குள்ளே போகலாமா? ஓகே, நம்ம கேமுக்குள்ளே போகலாம். நியூ கேம் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ஒரு தடவை ரெக்கார்ட் பண்ணுங்க கைஸ், அது சரியாக ரெக்கார்ட் ஆகலை. சரி, அந்த எரேஸ் பண்ணிடலாம். ஏய், குட் ஆஃப்டர்நூன் சார். மதிய வணக்கம். குட் ஆஃப்டர்நூன் தம்பி. என்ன டாக்டர் அக்கியை பார்க்க வந்திருக்கியா? அவர் உள்ளதாக இருக்கார். ஆமாம். அப்படின்னா நீ பின்னாடி சைட் போய் செக் பண்ணி பார்க்கலாமே. நன்றி ஐயா. சரி கைஸ், நீ யாரா? ஏய், டாக்டர் அக்கி பார்க்க வந்திருக்கியா? அவர் ரூம் லெஃப்டில் இல்லை. நன்றி. எக்ஸல்னா ஸ்பீடாக வரலாமா? ஓகே. ஏய் டாக்டர் அக்கி. ஓ, இது நீ தானா? நீ முன்னாடியே வருவேன்னு நினச்சேன். எனக்கு ஒன்று தெரியுமா என்ன? ஏன்னா நான் ஆல்ரெடி பிஸியாக இருக்கேன். டாக்டர் அக்கி, நீங்கள் என் நேம் மறுபடியும் மறந்துட்டீங்க. ஆமாம், பெரிய நேமே வருது மறக்கிறதுக்கு. நான் தான் கிக்கி. அதே பேர் இருந்துட்டு போகுது கைஸ். ஆமாம், அதே பேரே செலக்ட் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ். எனக்கு எப்படி ஒன்று தெரியாமல் இருக்கும்? நீ தான் கிக்கி, ரைட்டா? இங்கே உனக்கு எவ்வளோ நேரம் வேணுமாலும் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் கிக்கி. இது உன் வீடு மாதிரி. நான் இங்கே நிறைய கற்றுக்கலான்னு நினைக்கிறேன் மெடாபாட்ஸ் பற்றி. ஓ அப்படியா? அப்போ நீ ஏன் என் பேத்தி பார்க்கக்கூடாது? ஏய், அவள் பக்கத்தில் தான் ரிசர்ச் ரூமில் இருப்பா. எது, உங்கள் பேத்தியா? அவனுக்கு நிறையா சொல்லி தருவா மெடாபாட்ஸ் பற்றி. அவளுக்கு நிறையா தெரியும். உண்மையாவா? அப்போ நாங்கள் போய் பார்க்குறேன்ப்பா. சரி, ஸ்ட்ரைட்டாக நம்ம உள்ளே போயிடலாம் கைஸ். சார். ஏய், இந்த ரூம் ஆஃப் லிமிட்ஸில் இருக்குது, உள்ளே போக முடியாது. ஏன்? ஏய் என்ன, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, குழந்தைங்களாம் உள்ளே போகக்கூடாது. அப்பா அடிச்சுட்டாங்க கைஸ். ஏய், இந்த ரூம் ஆமாம், இந்த ரூம் முக்கியமான பர்சன்ஸுக்கு மட்டும்தான். இதெல்லாம் கிளியரன்ஸ் இல்லை, நான் ப்ராப்பரான கிளியரன்ஸ் இல்லைன்னா உள்ளே போக முடியாது. ஏய், என்ன நடக்குதுங்க? மன்னிச்சிருங்க மிஸ்னே, இந்த பையன் பர்மிஷனே இல்லாமல் உள்ளே வர பார்த்தான். நான் ப்ளீஸ் டு மீட் யூ. நே, அப்புறம் உங்கள் பேர்? நைஸ் டு மீட் யூ மேம். நான் தான் ஈக்கி. இவங்க தான் டாக்டர் அக்கியோட கிராண்ட் டாக்டர். இவங்க மெடாபாட் ரிசர்ச் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே அத்தாரிட்டி இல்லாமல் உள்ளே போகக்கூடாது. ஓ அமேசிங். ஏய், எதுக்கு அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்?
உனக்கு மெட்டாபாட்ஸ் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். நீ ஏன் அப்போ என் ரிசர்ச் லேபுக்குள்ளே வரக்கூடாது? ஓகே தான் மிஸ் நீ, ஆனால் குழந்தைங்களாம் அங்கே உள்ளே வரக்கூடாது. நான் அதை பற்றி யோசிக்கலப்பா. வாழ்க்கை போகலாம். ஓகே சட்டித்தலையா வெளிவேன்றா. ஆமாம் என்னது? இதுதான் 4 வகையான மெட்டாபாட்ஸ், அதாவது எலிமெண்ட் சீரீஸ் பற்றினது. எலிமெண்ட் சீரீஸா? அப்படின்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் பற்றி இருக்குமா? இதை பற்றி நான் இன்னும் மெட்டாபாட்ஸ் வீக்லியில் கேள்விப்படவே இல்லையே. இது இன்னும் சீக்ரெட்டாக தான் இருக்கு. ஓ அற்புதம். அப்போ நான் எல்லாத்துக்கும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டேன்னா? ஆமாம், நாங்கள் இன்னும் இதை ஃபினிஷ் பண்ணல. பட் ஆனால் அது ஃபங்க்ஷன் தான் இருக்கு. உன்னால் அதை இப்போ பார்க்க முடியும். நீ வேணால் செக் பண்ணி பாரு. இது என்ன ரொம்ப பெருசாக இருக்கு? அதுதான் எர்த் க்ரோனோ, த டேங்க் டைப் மெட்டாபாட். இதால் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். அலைஸ் மாதிரி. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே. அதுதான் சால்ட்ரான், த ஃப்ளோட்டோ டைப் மெட்டாபாட். இதால் பறக்க முடியும். ஓ அப்படியா? ஆமாம், இது என்னது? ஓ என்ன சொன்னால் மெட்டாபாட் டேக் ஆஃப் என்னன்னு தெரியல. இதுதான் வின்செல், த ஏர் டைப் மெட்டாபாட். இதோட லோவர் எனிமி எபிலிட்டிஸையும் மிமிக் பண்ண முடியும். ஓ இதால் நீந்த முடியும் தானே? ஆமாம், மீதி ஒன்று இருக்குது, அதுதான் த ஆக்வா க்ரௌன், சி டைப் மெட்டாபாட். அதால் நீந்த முடியும். ஓ சூப்பர் மிஸ்னே. சரி, உனக்கு எப்போவும் அந்த ரூம் ஓப்பனாகவே இருக்கும். நான் வெளியே போனாலும் நீ உள்ள வந்து பார்க்கலாம். உனக்கு எப்போ வேணுமா போவா. ஓகே கொடுக்குறோம் வரலாம். எனக்கு இந்த ஸ்டோரி தெரியும், அதனால நான் வேகமாக போகிறேன். ஃபாஸ்ட் டைம் பண்ணலாம் கைஸ். இந்த பக்கம் வந்தோம்னா மியூசியம் இருக்கும். மியூசியமில் கண்ட ரோபோட்லாம் வச்சுருப்பாங்க. இடையில நம்ம 2 ரோபோட், முக்கியமான லெஜெண்டரி ரோபோட்ஸ் வச்சுருப்பாங்க. ஒன்று மெட்டாபி, இன்னொன்று ரோக்குஷோ. இந்த 2 ரோபோட்னா முக்கியமான லெஜெண்டரி போக்கிமான்ங்கிற மெட்டாபாட்ஸ். இதெல்லாம் விற்கிறக்காக வச்சுருக்கீங்களா? இல்லை நாங்கள் ரொம்ப பார்க்கறதுக்காக மட்டும்தான், எல்லாத்துக்கும் தெரியறதுக்காக தான் வச்சுருக்கோம். பார்க்கறதெல்லாம் ஃப்ரீ தான். ஓகே. ஓ நோ, டைம் ஆச்சு. சிச்சோ லேட்டாக போச்சு. சீக்கிரம் அந்த மெட்டாபாட்ஸ் வீக்லி வேறு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓடுறா. ஐயோ செவத்தில் மூட்டிக்கிட்டு இருக்கேன். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எங்கே போயிட்டுருக்க நீ? எதுக்கு நீ ஓடிக்கிட்டே இருக்க? ஓ நான் ஓடி ஆகணும். ஹோல்ட் ஆன். இல்லை. சால்ட்டி, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அடடா, நான் டிவி ஆன் பண்ணி ஆகணுமே. இது டிவி டைம். ஜீரோ டைம் மாதிரி. வாவ், எப்படியோ நான் கரெக்டான டைமுக்கு வந்துட்டப்பா. ஓகே கேஸ், கொஞ்சம் ஓட்டி விடலாங்க. ஹே எவ்ரிபடி, இது என்ன நேரம்? மெட்டாபாட்ஸ் வீக்லி நேரம். இது எதுக்கான வாரம்? ஆம்டா, இது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுறதுக்கான வாரம். ஓகே, எல்லாத்தையும் ஒன்று சேருங்க. சீக்கிரம். ஓகே, இதுதான் வந்து டைம் பேட் ஸ்கெலிட்டன். அதாவது வந்து எல்லாத்துக்கும் மெயின் இதுதான். இதில் தான் வந்து எல்லாத்தையும் அட்டாச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஹெட்டு, மிசைலு. செகண்டு ரைட் ஆர்ம், இது வந்து ரிவால்வர் ஆமாம். அடுத்து லெஃப்ட் ஆர்ம், இது வந்து சப்மிஷன் கன்னு. அப்புறம் தான் லாஸ்ட்டாக வந்தது ஒச்சிட்சுகா அப்படிங்கிற லெக்கு. இது வந்து ஒரு காம்போ போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமாமா.
அப்புறம் ஃபினிஷிங் டச்சா த மெடல். இதுதான் முக்கியமான பகுதி. இது இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, அசையாது எதுவுமே. ஓகே, நான் உங்களை அடுத்த மெடாபாட்ஸ் வீக்கில் சந்திக்கிறேன். வரட்டா? இது முடிஞ்சா? எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், அடுத்த வாரம் சந்திப்போம். ஓ, இது ரொம்ப அருமை. எனக்கு ஒரு மெடாபாட் தான் நல்லா இருக்கும். ஓஃப் ஓஃப், நீயும் அதான் நினைக்கிறியா சால்ட்டி? மாம், என்ன பண்ணுறீங்க? நீ டிவி பார்க்குறதுக்கு இவ்வளோ நேரம் வந்தியா? போ, கீழே போ. நீ இப்போ ஹாப் மார்ட் கடைக்கு போயிட்டு எனக்கு ஸ்பைசர் ரோனி இது வாங்கிட்டு வா. அப்போ தான் உனக்கு நைட் டின்னரு. என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, போகிறேன். எனக்கு சேஞ்ச் இல்லை. இந்த $50 வச்சுக்கோ. சின்ன பையன்ட்டெல்லாம் $50 கொடுக்குறாங்க, நம்மகிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சீக்கிரம் வாங்கிட்டு வா. என்ன? ஓகேம்மா. ஏய் முட்டாளே, ஏன்னா இந்த உலகத்தில் நீ இப்படி இருக்க? இந்த மெடாபாட்ஸ் யாராச்சும் வாங்குவாங்களா? எதுவும் ஏன் பர்மிஷன் இல்லாமல் இவ்வளோ செலவு பண்ணி வாங்கியிருக்க நீ? நீ என்ன பண்ணி வச்சிருக்கன்னு உனக்கு தெரியுதா? இதை பற்றி என்ன பண்ண போகிற? அது என்ன அது சரி சொல்லு, என்ன தான் பண்ண போகிற? நான் அதை யாருக்காச்சும் விற்று காட்டுறேன் சார். அது உன்னோட வேலை. என்னமோ நீ இந்த வேலையில் இருக்கணும்னு நீ அதை பண்ணித்தாகணும். யார்றவன் கோபமாக போகிறான்? என்னடா அவன் இப்படி இருக்கான்? இவன்லாம் பாசா. எக்ஸ்கியூஸ் சார். வாய்ப்புல இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஏதாவது பிரச்சனையா? உன்னால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? இந்த மெடாபாட் நீ வாங்கிக்கிறியா? இது உனக்காகவே இருக்குது. எனக்கு விசரோனி தான் வேணும். ஏய், இது பாரு, இது ஸ்பெஷலான டீலு. உனக்கு கபுட்டோ மெடலோ இது கூட கிடைக்கும். உன் ஃப்ரெண்டு யாருக்கிட்டையுமே இது இருக்காது. நீ தான் இந்த கூலஸ்ட் கிட் இந்த டவுன், தெரியுமா? அப்படியா? இது வெறும் $50 தான். அதுவும் உனக்காக வெறும் $49.80 தரலான் இருக்கேன். எப்படி வசதி? நான் உனக்கு டைம் பேட்டையும் தரேன். அவன் வாங்கிட்டாங்க ஐஸ். எல்லாம் தனித்தனியாக வருது. எல்லாத்தையும் கொடுத்துட்டான். $49.80 எடுத்துட்டான். அப்புறம் பேர் என்ன? என் பேர் இக்கி. ஆனால் இக்கி, இது ஒரு அருமையான பேர் தான். என்ன சொல்கிற? மெடாஃபேட்டருக்கு இது ஒரு அருமையான பேர். ஆனால் நீ ரெடி, இந்த ரோபாட்டில் நீ ரெடியாக இருக்கணும். இதுக்குள்ளே நீ காலேஜ் பேசிட்ட. ஓகே, நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த பையன்தான் அது. இவன் கரெக்டாக இருப்பான் ப்ரொஃபஸர். ஆடுறான். ஏய், ஸ்பைசர் ரோனி எங்க? இக்கி, அது என்ன பாக்ஸ்? அது என்ன பெட்டி? அச்சோ, நான் மறந்துட்டனே. என்னால் அது நம்பவே முடியல. நீ எப்படி இதை வாங்கின? என்கிட்ட வேற காசும் இல்லை. நீ ஏன் இப்படி டின்னர் மணி இப்படி வேஸ்ட் பண்ண? அம்மா, என்னை போ, ஒரு ரூமுக்கு போ. சரி, நைட்டு சாப்பிட்றதுக்கு இந்த காசு செலவு பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க? இந்த இடத்துலலாம் எங்கள் வீட்லேயே இருந்தால் அடித்து தோலை உரிச்சு தொங்க விட்டுருப்பாங்க. இவனால தப்பிச்சிட்டாங்க. சரி, அவங்க ரொம்ப கோபமாக இருக்காங்க. நீ என்னை சேர் பண்ணுறியா சால்ட்டி? ஓகே, என்ன பண்ணுறது? செவ்வா, அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். There we goes.
எல்லாம் முடிஞ்சிச்சு. இது ஏன் நவர மாட்டேங்குது? என்ன இதில் பிரச்சனை? அடடா, இது எப்படி நான் மறந்தேன்? இந்த முக்கியமான பகுதியை காணோம். மெடலை காணோம் கைஸ். இவர் தான் அவங்க அப்பா, ஃபேண்டம் ரெனகர். யாருது? ஹூ ஆர் யூ? யார் நீ? உனக்கு எதாவது பணம் வேணுமா? என்கிட்ட எதுவும் இல்லைப்பா. பயப்பட வேண்டாம், நான் தான் ஃபேண்டம் ரெனகர். நான் வந்து உங்களுக்காக ஒரு பரிசு வச்சிருக்கேன். யாரு? ஃபேண்டம்? என்ன சொன்னீங்க? அது இப்போ முக்கியம். இந்தாங்க, இந்த மெடலை வச்சுக்கோங்க. இது உங்கள் குழந்தைக்கு கொடுங்க. இது உங்கள் பையனுக்காக. அவன் தலகாணி கடியில் இதை வச்சு அவனை தூங்க சொல்லுங்க. எனவே இது உங்களுக்கு தேவைப்படும். நான் கொடுத்துட்டேன். வரட்டுமா? என்னது? ஏய் கீ, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஓ, மெடாபட்டா? ஆமாப்பா. ஓ, ஏன் இப்படி இருக்க? உங்கள் அம்மா ஏதாவது பேசினாலையா? அம்மா ரொம்ப கோவமாக இருக்காங்க போல. ஆமாப்பா. நான் உனக்கு ஒன்று காட்டட்டுமா? இங்கே பாரு, இதுகிட்ட ஒரு மெடலுமே இல்லை. இது எப்படி அப்புறம் மெடல் இல்லாமல் வரும்? மெடல் இருக்கனால தானே அதெல்லாம் மெடாபாட்ஸ் அப்படின்னு கூப்பிடப்படுது. ஓகே, நான் உனக்காக இதில் ஒரு மெடலை போடுறேன். டடா, அவன் கொடுத்ததை கொண்டு வந்து நீ போடுற. இதில் வேற சும்மா பீத்திக்கிறான். ஓகே, எனிவேஸ், அவர் அப்பா அப்படிலாம் பேசக்கூடாது. ஏய், இது நவருது. ஓகே, அடுத்து மெடா வாட்ச். இது மூலிமா தான் நீ கமெண்ட் பண்ண முடியும் மெடாபாட்டை. இந்தா, அப்பா உனக்காக வச்சுருங்க இதை. வாவ், சூப்பர் டாடி. இது உனக்கான நேரம் சன். ஓகே, கபுட்டோ மெடல் கிடச்சிருச்சு. மெட்டாபி பேர் வைக்கணும். ஓகே ஓகே, நான் இப்போ வந்து பிஎல்டன்னா மெனு ஓப்பன் ஆகுமா? மெனு ஓப்பன் ஆகும். மெடா வாட்ச்சு, இதுக்குள்ளே 9 மெடாபாட்ஸ் வச்சுக்கலாம். மெடல்ஸு 1 ஆனால் இத்தனை ஸ்லாட் வச்சுக்கலாம். மெடாபாட்ஸ் அது நம்மகிட்ட கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதை சேவ் பண்ணிக்கலாம். ஐட்டம் நம்மகிட்ட ஒன்றும் இல்லை. ஓகே கேஸ், வெளியே போய் பார்ப்போம். உங்கள் அப்பா உனக்கு எடுக்கிறாரு கி. என்னப்பா நீங்கள் எதை சொல்லணுமா? அம்மா சொல்கிறதெல்லாம் கண்டுக்காத பையா. சூப்பர்ப்பா, உங்களை மாதிரி தான் அப்பா வேணும். என்ன பண்ணுறது? கிளிக் ஃபோட்டோ எடுத்துருக்கா பாருங்க. இவ தான் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் எரிக்கா. நீ கேமரா வாங்கிட்டியா? ஆமாண்டா மெடையா, நான் ஒரு ரிப்போர்ட்டர் போல. அப்புறம் நீ என்ன புது மெடா வாட்செல்லாம் கட்டியிருக்க? ஓ, நம்ம என்ன ரோ பேட்டில் பண்ணலாமா? இப்போவா? ஆமாம், நம்ம என்ன ரோ பேட்டில் இப்போவே பண்ணலாம். அப்போ இதுதான் உன்னோட மெடா வாட்ச் இப்போ தான் வாங்கிட்டே அப்படின்னா நான் தான் உன்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இருக்கா இரு, நான் இன்னும் அதுக்கான தயாராகலை. எனக்கு தெரியும். நீ எனக்கு ஒன்றும் மெடா பாட்ஸ் எல்லாம் தர வேணாம்ப்பா, சரியா? நம்ம வந்து ரோபோட்டில் வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்கு தான் விளையாடுறோம். இதில் யார் தோத்தாலும் ஜெயிச்சாலும் வந்து கணக்கு இல்லை, ஓகேவா? நீ எதுவும் எனக்கு தர வேணாம். என்ன சொல்கிற? ஓகே, சண்டே ஆரம்பமா? ஃபஸ்ட்டு சண்டே இப்போ கூட தான். இதுக்கு மேலே தான் கேம் ஸ்டார்ட் ஆகுது. முக்கியமாக பாருங்கள். ஓகே, இதில் வந்து லெஃப்ட் ஹேண்டு, ரைட் ஹேண்டு, ஹெட்டு 3 வச்சு அடிக்க முடியும்.
லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணோம்னா செயின் கன்னு. ஓடு நம்ம ஸ்டார்ட். அப்படியே மெட்டாபி செயின் கன் கிரிட்டிக்கல் ஹிட். எப்படி காலை உடச்சாச்சு. ஆரம்பமே மறுக்கலாமா? எப்படி காலை உடச்சா மிஸ் ஆகிடுதா? எப்படி இப்போ ரைட் ஹேண்டு போட்டோம்னா ரைஃபிள் அட்டாக். நாம தான் அதுக்கு கமெண்ட் பண்ணுவோம். மெட்டாபி ரைஃபிள் அட்டாக். அவன் ரைட் ஹேண்டு போச்சு. ஓகே, அந்த பாட்டு உடஞ்சனால அவளால் எதுவும் பண்ண முடியல. இப்போ தலைக்கு எய்ம் வருதா? தலைக்கு குறி சொல்லணும். மெட்டாபி போதும், ஆட்டத்தை முடிச்சுடு. $41. இப்போ வந்து மிசைல்ஸ் மேலே ஹெட்டு. மிசைல்ஸ் வந்து செயின் ரியாக்ஷன் ஏற்படுத்தும். ரைஃபிள் அட்டாக் அவ்வளோ போடுறா. எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட் அட்டாக்கு. வெறும் 19 தானா? பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். உனக்கு பாரு மெட்டாபி மிசைல்ஸ். $25 கை போச்சா? அடுத்து தலையும் போகுங்க. அவ்வளோதான் கைஸ், இதுதான் கேம். சிம்பிள் கான்செப்டு. அப்படியே போக்கிமான் மாதிரியே இருக்கும். கேம் சூப்பராக இருக்கா? அந்த மாதிரி தான். இதுக்கு மேலே தான் கைஸ் போக போக நல்லாயிருக்கும். கபுட்டோ மாடல் லெவலப் ஆயிடுச்சு. ஓ, இது ஒரு அருமையான சண்டை. ஆனால் அடுத்த தடவை நான் உன்கிட்ட தோக்க மாட்டேப்பா. ஏய் இங்கே வா. இது நம்ம இங்கே இருக்கோம். அச்சோ, நம்ம ஸ்கூலுக்கு போகணுமே. லோ பேட்டில் கான்செப்ட் வேறு ஸ்கூலில் ஆரம்பிச்சிட்ருக்கு. சீக்கிரம் வா போகலாம். ஸ்கூலுக்கு போகணுமா? ஆடா என்னங்கடா, எங்கே வந்தாலும் ஸ்கூலுக்கு போனால் எங்கே போகிறது? ரிக்கா, லோ பேட்டில் என்னாச்சு? நீ ரொம்ப லேட்டுப்பா, அது ஆல்ரெடி முடிஞ்சு. ஓ, அங்கே இருக்காங்களே அந்த முட்டா பசங்க, அவங்களோட லீடரு தான் அது வின் பண்ணலாமா? அவங்க தான் இப்போ ஃபுல் கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க இந்த பிளேஸுக்கு. என்ன சொல்கிற? சரி, நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது சேவ் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே, சேவ் பண்ணியாச்சா? இப்போ நம்ம வந்து சண்டை போடணும். நீ என்ன எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க போறியா? நான் ஈஸியாகவே தோக்கடிச்சிடுவேன். நான் உன்னை விட மாட்டேன். ஆரம்பிக்கலாம். விக்கி சரி பார்ப்போம். கேமரா வந்து தப்பான ஆளுக்கிட்ட இருக்கு போல. இது வின்னர்ஸை மட்டும்தான் ஃபோட்டோ எடுக்கணும். அதாவது என்ன? ஸ்லோன் ஆரம்பி. நான் உன் சட்டையை கிழிக்க போறேன். சட்டை கிழிக்க போறாராம. இவங்கிட்ட இருக்கிற மெடாபாட் வந்து லேசர் பாயிண்ட். இவன்கிட்ட இருக்க முக்கியமான இது வந்து அவன் லெக்கில் வந்து ஹெச்பி அதிகமாக இருக்கும். இப்போ முடிச்சுக்கிறோம் லெக். அப்போ 120 ஹெச்பி இருக்கு பாருங்க. சுற்றி பாயிண்ட் பண்ணி கரெக்டாக அந்த லெக்கே எய்ம் வச்சிட்டோம்னா போதும். ஒரு 19 தானா? சரி, மெட்டாபி சேங்கன் அட்டாக். அவன் கையை ஃபஸ்ட்டோட லெஃப்ட் கை. சே, அப்போ அவன் காலில் தான் போதா? சரி, அவன் காலை உடச்சிட்ருந்தான். தலைக்கு விட்டு நின்றுக்குது. பரவாயில்லையா? இங்கே அவன் தலையை பாரு. தலையை பார்க்க சொன்னால் கையை பார்க்குது. அடிச்சிடா. ஃபஸ்ட் எடுத்துனே காலை உடைக்குமா?
வச்சுடா. அவ்வளோ உடச்சிருக்கு. இது ஒரே அட்டாக்லேயே எல்லாத்தோடையும். அதுதான் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்று. கட்டாபி செயின் கன் ரைட் ஹேண்ட். இப்போ மிசைல்ஸ் அட்டாக் யூஸ் பண்ணோம்னா போதும். ஆஹா, அடுத்த அட்டாக் யூஸ் பண்ணுறான். போச்சுடா. லெஃப்ட்ல போகுமா, லெஃப்ட் ஹேண்டு போகுமா, அதாவது கட்டாபி சீக்கர் மிசைல்ஸ். ஓகே, அவன் லெக்கு முடிஞ்சு. 2 கையும் சீக்கிரம் முடிச்சிடும். மிசைல்ஸில் என்னென்னா செயின் ரியாக்ஷன் இருக்கிறோம். மோதா போயிருக்கா. ஓகே, இதுதான் நேரம். போடு. வந்துருச்சு நேரம். போடு. இப்போ காட்டுற மாதிரி செயின் ரியாக்ஷன் போட்டு முடிச்சுடு. ஒரு கை முடிஞ்சு. இன்னொன்று அதுவும் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். தலை அது பாதி முடிஞ்சிடும். அடுத்து ஒரே அடி டொம்முன்னு அடிக்கும். எஸ், லைஃப் பம்பு பண்ணாதீங்க நீங்கள். ரைஃபிள் அட்டாக். சரி, ஒரே ஒரு அடி மிசைல் கொடுப்போம். ஏன்னா தலையில் அது வச்சு லேசர் விட்டுச்சுன்னா ரைட் ஹேண்டு தான் போகும். இங்கே இருக்கிறது தலை மட்டும்தான். ஓகே, கரெக்டான சாய்ஸ். அவ்வளோதான் கைஸ், முடிச்சிட்டோம். இவன்ட்டு இந்த ரைட் ஹேண்டு கை கிடைச்சா நல்லாயிருக்கும். ஓகே, ஸ்லோனை முடிச்சாச்சு. தலையாச்சு. ஸ்டோன் என்ன இப்படி தோத்துருக்க. நெக்ஸ்ட் பாய், நீ இறங்கு. யூஸ்லெஸ் மேடா பாட் கூட நான் சண்டை பண்ணணுமா? நான் உன்னை தோக்கடிக்க போகிறேன். யூஸ்லெஸ்ஸா ஆக்கறண்டா உன்னை யூஸ்லெஸ்ஸா? இல்லை, ஃபஸ்ட் காலம் முடிச்சிடுவோம். நடாபி செயின்கன் அவன் காலை உட. அடிச்சாண்டா ரீஃபில். ரைஃபிள் காலை உடச்சிட்றேன். ஆள் இருந்தால் தாண்டா ஓடுவேன். வாங்க. ஓகே, சூப்பர். ரைஃபிள் அட்டாக். ஆஹா, 16 போச்சு. அதில் என்ன இப்போ வந்து ஓகே போடு. தலைக்கு ஏமே அட்டாக். ரைஃபிள் அட்டாக் தலையிலே அடி. முடிச்சு. ஓகே, ஒரு ஹேண்டை தாங்க. சூப்பர். ஆனால் இவன்ட்டு கால் தான் வேணும்ல நமக்கு. ஏய், இது சரியா இல்லை. ஏதோ இப்போ என்னோட நேரம். நீ என்கிட்ட தோத்து போயிடுவேன். என் கூட விளையாட வரையா?
இவளுக்கு வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுதுங்க. இது வந்து கரெக்டாக தான் யூஸ் பண்ணுங்க. எல்லாமே வந்து ஜம்ப் பண்ணும். இப்போ வந்து நம்ம ரீஃபில் தான் யூஸ் பண்ணணும். செயின் அட்டாக் யூஸ் பண்ணணும், ஜம்ப் பண்ணிடுவா. தண்டர் அட்டாக் போச்சுடா காலு. முன்னாடி ரைஃபிள் தான் போடணும், வேற வழி இல்லை. ஏய் தப்பிச்சடா, வேறு வழியே இல்லை. மிசைல்ஸ் விட்டு ஃபஸ்ட்டு கால் கையெல்லாம் உடச்சிடலாம். போச்சுடா, போச்சு போச்சு போச்சு, காலை உடச்சிட்டாடா. பண்ணதான் போதும், பிரச்சனை இல்லை. இப்போ வந்து மிசைல்ஸ் விட்டோம்ல, அது போதும். ஏன்னா நம்ம கால் பாதி டேமேஜ் பண்ணனால மிசைல்ஸ் பார்த்துக்கலாம். அவளுக்கு ஹெல்த்லாம் கம்மி தான். ஓகே, 4 மிசைல் விட்டாலே வச்சுருவாங்க. போதும் போதும். மெட்டாபி சீக்கர் மிசைல்ஸ் ஒன்லி. அடிச்சுக்க அடுத்த அடி நம்மளுக்கு தான். அவ்வளோதானா? என்கிட்ட ஒன்றும் உடையில. உனக்கு பார், எல்லாம் உடைய மாதிரி பட்டுன்னு போடு. கை போச்சா? கையே சோலை முடிச்சு. அவ்வளோதான். நம்மள்கிட்டலாம் யாராச்சும் வர முடியுமா, நிற்க முடியுமா? ஓகே, இன்னொரு நான் தோத்துட்டேனா? கை கிடச்சிருக்கு, சூப்பர். ஆனால் அது வந்து ஃபீமேலுக்கு. ஏய், நீ என்னை ஏமாத்திட்ட. ஓ அற்புதம். அதை பற்றி சில நியூஸ் எல்லாம் போடலான் இருக்கேன். சில நல்ல ஷார்ட்ஸ் எல்லாம் கிடச்சிது. இது நான் வந்து ஒரு அற்புதமான விக்ட்ரி அப்படின்னு போடலான் இருக்கேன். அற்புதமானவா? ஓ, மிராக்கிள்னா ஆச்சரியமாவா? ஆச்சரியமான விக்ட்ரின்னு போடலான்னு இருக்கலாம். ஏய் இரு. ஏய் இப்போ என்ன? நான் தான் இப்போ ஃபைட் பண்ணி செட்டில் பண்ணிட்டேன்ல. நம்ம சின்ன பசங்க கேம்ஸ் எல்லாம் வச்சு விளையாண்டபடி நம்ம ரூல்ஸ் இல்லாமல் விளையாடலாமா? அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட் பண்ண ஸ்பைக் ஸ்லோன், இது உங்கள் நேரம். உங்கள் மெடாபாட்சி கொடுங்க. ஏய், இது 3 vs 1 சீட்டிங் ஆச்சு. அதுதான் ஆஃபீஸியல் ரூல்ஸ். நீ இதுக்குள்ள ப்ரிப்பேராக இருக்க. ஏய் ஒரு நிமிஷம். இவங்க அந்த மெடாபாட்டை வந்து சாதாரணமாக நினச்சிட்டாங்க. ஆனால் அது லெஜெண்டரி மெட்டாபி. எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணிடும். ஏய் என்ன ஆச்சு? என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுது? போச்சு, அவ்வளோதான். அடித்து நொறுக்குது எல்லாத்தையும். ஏய் நீ என்ன பண்ண? எப்படி இதை பண்ண? ஏன்னா இதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது தோல்வியெல்லாம். போகிறேன். ஏய் நான் உன்னை ஒரு நாள் லாண்ட்ரியில் போடுவேன்டா. பைத்தியக்காரா, சட்டைக்கு போடுங்க. எங்களை உன்னால் தொடப்பட முடியாதுடா. ஓ, அது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. எப்படி அது பண்ண? எனக்கே அது சரியாக தெரில. எனிவே எரிக்கா, உங்கள் வீட்டில் என்னாச்சு? ஸ்கூல் பேப்பர்லாம் போட போறியா? ஆமாம், அது வந்து ஒரு அற்புதமான மெடாபாட் அப்பியர் ஆச்சு அப்படின்னு நான் போட போகிறேன். நீ என்ன நினைக்கிற? நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு அற்புதமான மெடா ஃபைட்டர் வந்து அப்பியர் ஆனார் அப்படின்னு போட்டால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆசை தான். இல்லை எனக்கு தெரிஞ்சு மெடாபாட் தான் நல்லா இருக்கு. நீ வேஸ்ட்டுப்பா.
ஓ சரி. ஓகே, நான் போய் ஆர்டிக்கிள் எழுத போகிறேன்ப்பா. ஸோ ரோபோட்டில் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, நான் கொஞ்சம் சுற்றி கொஞ்சம் ரோபோட்டைஸ் பண்ணலான் இருக்கேன். ஓகே, இங்கெல்லாம் பண்ணோம்னா அது சண்டை வந்துடும். நம்ம ஸ்ட்ரைட்டாக கேம் உள்ள போகலாம். ஓச்சுரா, இப்போரா இப்போ வேறையா? இந்த சண்டே கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடணும். ஏன்னா எதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நம்மளால. அவ்வளோதான், கையோட ஓகே. நம்ம காலை பாதி சரிச்சிட்டா. ஓகே, அவள் இன்னொரு கையும் உடச்சிட்டோம்னா என்ன பண்ணுவா? அவ்வளோதான். அவள்கிட்ட வெறும் தலை தான் இருக்கு இல்லையா? ஓகே, முடிஞ்சு. அவ்வளோதான். அவள் கையை, நம்ம கையை மட்டும் உடைக்க வந்தாச்சு. எடுத்தனே அதுக்கு அடி வரும் நினச்சேன். முடிச்சுட்டா. இப்போ நான் வந்து ஓடி போயிட்டு ஓகே சரி ரைட்டில் வச்சு கொஞ்சம் அடி. ஓகே, காலை ஃபஸ்ட்டு உடச்சிடலாம். இன்னொரு அடியா. இப்போ நமக்கு கால் தான் அடிக்கணும் இல்லையா? ஓகே, இப்போ நான் வந்து செயின் ரியாக்ஷன் கொடுத்தே ஆகணும். அவள் தலைக்கு இன்னைக்கு பார்க்கலாம். நாற்பது 10 22 தானா? ரைஃபிள் அடிக்க முடியுமா? ஓடு, அவ்வளோதான், முடிஞ்சு. டாபி முடிச்சு கட்டு. ஓகே ஓகே, சூப்பர். இப்போ வந்து வழியாக முடிஞ்சு நமக்கு ஒரு கால் கிடச்சிருக்கு. ஓடி போயிட்டு இதெல்லாம் வந்து கதை தான். ஏய், உங்களுக்கு தெரியுமா இங்கே வந்து மெடாபாட்ஸ் எல்லாம் வந்து க்யூட்டான கேர்ள்ஸ் எல்லாம் வந்து கடத்துதாம்மா. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? என்னமோ ஒன்றா கடத்தாதுப்பா. ஏய், மெடாபாட்ஸ்லாம் பொண்ணுங்களை கடத்துதான் உங்களுக்கு தெரியுமா? அப்படியா? என்னடா யாரை பார்த்தாலும் அப்படியே பேசுகிறீங்க? ஏய், ஒரு பையன். ஓ மேம், சாரி சாரி, தெரியாமட்டேன். தெரியாமல் தாங்க வந்தேன். தெரியாம தெரிஞ்சுதான் வந்தேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சுதான் நம்ம கிளாஸ் ஸ்கூல் பேப்பர் ஹெட்லைன் என்ன போட்டிருக்குன்னா, நிக்கி சர்வைஸ் அனதர் பேட்லா. ஏ ரிக்கா, நீ நல்லா ஆர்டிக்கலாக எழுதிட்டு இருக்க போல. ஆமாம் ஆமாம், நான் என்ன எழுதிட்டு தான் இருக்கேன். முக்கியமான ஒன்று, இங்கே சில வினோதமான ஆண்கள்லாம் இருக்காங்களாம். அவங்க மெடாபாட்ஸ் யூஸ் பண்ணி பொண்ணுங்கள்லாம் கடத்துறாங்களாம். அதுக்கு நீ என்ன நினைக்கிற? அவங்க ஹைட் அவுட் எங்கே இருக்குன்னு தெரியுமா? முடிஞ்சால் கண்டுபிடிச்சி தர முடியுமா? நான் இந்த ஆர்டிக்கல் ஃபினிஷ் பண்ணியே ஆகணும். அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும். கல்ப்ரேட்லாம் வந்து எஸ்கேப் ஆகக்கூடாது. அவங்க வந்து நீ என்ன பண்ண போகிற? அந்த கல்ப்ரேட் வந்து எஸ்கேப் ஆக விட போறியா, இல்லை இங்கே நின்று கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? ஏய், நான் எரிக்காவோட நியூஸ் எல்லாம் கேட்டேனே. நீ இந்த நாளை காப்பாற்றிட்டியாமே? அப்படியா? ஆமாம் ஆமாம், நான் வந்து ஃபேமஸான கை இல்லை, எல்லாத்துக்கும் தெரியுமே.
ஏய், நீ என்ன மேடம் வச்சு வச்சிருக்க? ரோபோட்டில் போடலாமா? பைத்திக்கிறேன், வந்துட்டான்டா. ஓகே, நீ ஜெயிச்சின்னா நான் உனக்கு மெடா படிச்சு தருவேன்பா. ஓகேயோ, அட பாவத்தை. கேமரா பர்ச்சேஸ் பண்ணுறேன். பட் இதில் என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னா, நான் வந்து அவன் ஹெட்டுக்கு வந்து டார்கெட் பண்ணிட்டேன், அதுவும் செயின் கன் வச்சு. அவ்வளோதான், பையன் முடிஞ்சான். நட்டாபி முடிச்சிரு. என்ன தம்பி இப்படி தப்பு பண்ணிட்டேக்கண்ணா? அவ்வளோதான், அசால்ட்டு கபுட்டமர்லேருந்து லெவலப் ஆயிடுச்சு. ஓ, நம்ம கிளாஸுக்கு இன்னொரு மெடா ஃபைட்டர் கிடச்சிட்டாங்க போலயே. ஆமாப்பா, அதுலேயே சிறந்த மெடா ஃபைட்டர். சரி இருக்கா, வேறு ஏதோ இடத்த கண்டுபிடிச்சோன்னா ஸ்டாஃப் ரூம்குள்ளே போனால் சாரோட சண்டை வரும், அது அப்புறம் பார்த்துக்கலாம். முக்கியமாக அங்கே வந்து அது சேவ் பண்ணிக்கணும். நான் வழக்கமாக எல்லா கேம்லேயும் இது பண்ணுறது தான். என்ன பண்ணுறது? ஆஃப். ஏய், அது சால்ட்டியோட வாய்ஸ். சரி, ஆமாம், அது கூட இன்னொரு வாய்ஸ் யாருது? ஏய், இது உன்னோட நாய்க்குட்டியா? ஆமாம், ரொம்ப அழகா. அதாவது நான் நாய் சொன்னேன். ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். இது இங்கே திடீர்னு ஓடி வந்துடுச்சுப்பா, நான் பயந்துட்டேன், அதான் பின்னாடியே ஓடி வந்தேன். ஓ அப்படியா, உனக்கு ரொம்ப நன்றி என் நாயை பார்த்துக்கிட்டது. அப்புறம் உன்னை பார்த்ததில் சந்தோஷம். என் பேர் கரீன். ஓ கரீன், நான் தான் ஐக்கி டென்ரியோ. வழியிறான் என்னமோ. பைதவே, நான் வந்து இங்கே நீ ஏதாவது கோச்சிங்கிற பையனை பார்த்தியா பக்கத்து டவுனில் இருந்து? இல்லையே, நான் அவனை பார்க்கலையே. அப்படியா, சரி, நீ பார்த்தேன்னா அவனை என்கிட்ட சொல்ல என்ன? ஓகே, அப்புறம் பார்க்கலாம். அந்த பொண்ணு நார்மலாக தான் பேசுகிறா, பட் இவன் வயிறானே. என்ன ஒரு அமைதியான பொண்ணு இல்லை? அது பக்கத்தில் இருந்து வந்தேன்னு சொன்னால. இல்லை, அந்த பொண்ணு மாதிரி க்யூட்டாக இருந்தால் என்ன பண்ணுறது? க்யூட்டுன்னு அவர் ஐயோ அங்கே வர பொண்ணா? இங்கே தான். இது வந்து ஃபஸ்ட்டு நான் இடத்த தேடிட்டு இருந்தேன், ஆனால் இந்த இடம் இதுதான். இது ரொம்ப குப்பையாக அழுக்காக இருக்குது. ஓ எரிக்கா, ஓ நம்ம பிரச்சனையில் மாட்டிக்கிட்ட வைக்கி. இந்த மெடா ஃபைட்டர் பக்கத்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டான், ரோஸ்வுட் ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து. அவன் நம்ம ஸ்கூலையே அடித்து நொறுக்கிட்டு இருக்கான். அவன் அங்கே தான் இருக்கான். வா, சரி, அதுக்கு என்ன பண்ணுறது? அட பைத்தியக்காரன், என்னடா கேள்வி இது? வாடா ஸ்கூலுக்கு. நான் எதுக்கு வரணும்? இப்போ வரப்போறியா இல்லையா? என்ன வயசு நம்மளே மிரட்டுறாங்க. நீ ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறப்போ. அவன் மெடாஃபிட் ஆல்ரெடி உள்ளே வந்துட்டான். கல்ப்ரட் காய்ஸ், உண்மையை சொன்னால் நீங்கள் ரொம்ப கோழைங்கடா. எவ்வளோ தைரியம் இருக்கணும் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு. நான் அவனை சேலஞ்ச் பண்ணுறேன். பாஸ், நம்ம கிட்ட ஓடிடலாமே. அவன் ரோஸ்வுட் ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கான். அவன் கிளாத்தை கிழிக்க போகிறான்டா சட்டையை அப்படின்னு. கைத்தியார சட்டைக்கு போகிறாங்க, சட்டை விட மாட்டேங்கிறாங்க. அவங்களெல்லாம் முடிச்சு காட்டல. சரி வாங்க, ரோபாட்டம் ஸ்டார்ட்ஸ். ஓகே, நல்ல இது கிடச்சிருச்சு. கிளிக் கிளிக் ஃபோட்டோ எடுத்துருக்காரு இங்கே நின்று. கிளிக். ஓகே, 2 நிமிஷம் பண்ணுறான் பாருங்க அவன். அவ்வளோதான், அவன் முடிஞ்சு. கிளிக். ஏய், ரோபோட்டு பெப்பர் கேட். நீ இன்னொரு ஃபோட்டோ எடுத்த என் பேக் சைடு பார்க்க வேண்டியதாக இருக்கும்.
அவ்வளோதான், அவனுக்கு முடிஞ்சிச்சு, இவனுக்கு முடிஞ்சிச்சு. பாஸ் நம்ம பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம், என்ன பண்ணுறது? இப்போ என்ன சொல்கிறீங்க? என்ன பாஸ் சிரிக்கிறீங்க? என்னோட மேடா பாட்ஸும் வேஸ்ட்டாக போச்சு. இப்போ நம்ம பிளான் பி வழக்கம் போல் ஓடுங்க. ஏய் இல்லைங்க, இவன் தான் அந்த கோச்சியா? ஏய் அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான்ல. ஆமாம், இது வந்து இம்ப்ரெஸ்ட் ஆகிற நேரம் இல்லை இப்பி. ஓகே, இப்போ அவன் நம்ம போய் பிடிக்கணுமா? ஓகே கைஸ், நம்ம சேவ் பண்ணிட்டு இங்கேயே நிறுத்திப்போம். ஓகே, நம்ம வந்து இந்த கேம் வந்து இது வரைக்கும் விளாண்டது ரொம்ப நேரம் வந்திருக்கும். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போடலான்னு இருக்கேன். ஏன்னா என்னோடய வீடியோ லென்த் வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கு. அந்த கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை குறைச்சிக்கலான்ட்டு இருக்கேன். இப்போ வந்து இந்த கேம் என்னன்னா, இப்போ போக்கிமான் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து இருக்கும். இதில் என்னென்னா போக்கிமான்ஸ்க்கெல்லாம் எப்படி வந்து அதோட ட்ரெயினர் வந்து கமாண்ட் கொடுப்பாங்களோ, பிக்காச்சு தண்டர் போல்ட் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து அந்த மெட்டாபி அந்த மாதிரி மெடாபாட்ஸ் வச்சு சண்டை போடுவாங்க. இவங்க வந்து உலகத்தை காப்பாற்றுறதுக்காக யூஸ் பண்ணுற மாதிரி. சரி கைஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஈரோடியன் கேமர். வரட்டுமா?